விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த திடீர் மழை காரணமாக அங்கு உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். அண்ணா சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா செஞ்சியில் இன்று அதிகாலை பெய்த திடீர் மழையால், அதாவது செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைத்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் இன்று அதிகாலை 5 மணிக்கு பலத்த மழை பெய்ய தொடங்கியது. செஞ்சி முக்கிய நகரங்களில் வெள்ளக்காடாக மழை பெய்த நிலையில் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள், அதாவது திறந்த வெளியில் வைக்கப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பெய்த மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கடும் வேதனைக்குள்ளாகி வருகின்றனர். அதாவது இன்று எந்த ஆண்டு பருவமழையாக இருந்தாலும் சரி, எப்பொழுது மழை பெய்தாலும் இங்க செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைக்கு போதுமான கூடாரம் அமைக்காததனால் அதை எப்பொழுது மழை பெய்தாலும் நெல் மூட்டை நனைந்து குறைவான விலை விற்பனைக்கு வியாபாரிகள் எடுப்பதால் விவசாயிகள் கடும் வீழ்ச்சிக்கு ஆளாகி வருகின்றனர். இது இந்த ஆண்டு இல்ல, கடந்த ஆண்டுகளாக சுமார் இந்த செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வந்ததிலிருந்தே நெல் மூட்டைகள், அதாவது ஓபன் இதிலே வைப்பதால் மழை காலங்களில் நெல் மூட்டை நனைந்து நெல், மணிலா, கேழ்வரகு போன்ற தானியங்கள் அனைத்தும் நனைந்து வீணாகி வருகின்றன. இது இந்த எப்பொழுது மழை பெய்தாலும் வீணாகி வருவதால் விவசாயிகள் அதிகாரிகள் எவரும் செவிசாய்க்காத காரணத்தினால் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சிவராமன், இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நீங்கள் ஏதேனும் தகவல் கேட்டீர்களா? அவர்களுக்கு அதிகாரிகள் என்ன பதில் கூறினார்கள்? இது இது தொடர்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை பலமுறை செய்தி வெளியிட்டும் நிலையும் அதிகாரிகள் அந்த மழை பெய்து செய்கின்றனர்.